இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேலூரில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை விஜய் முன்வைத்திருக்கிறார். இது பற்றிய பார்வைகளையும் கருத்துக்களையும் பெறுகிறோம். பத்திரிகையாளர் திரு ஜுபேர் இணையர். ஜுபேர், கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இந்த தேர்தல் தமிழ்நாடு விசஸ் என்டிஏ கிடையாது. இந்த தேர்தல் தமிழ்நாடு விசஸ் திமுக, இன்னும் சொல்லலாம் தமிழ்நாடுனா விஜய். ஸோ விஜய் விசஸ் ஸ்டாலின் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு உளறல் உச்சங்க. இன்னைக்கு பேசினது உளறலின் உச்சம். அதாவது தன் மீது வரக்கூடிய விமர்சனத்தை அதற்கு ஏற்றுக்கொண்டு பதில் சொல்ல தெரியாமல் வேறு பக்கம் தள்ளி விடுவது. தமிழ்நாட்டுக்கு எல்லா அரசியல் கட்சியும் என் மேல் விமர்சனம் வச்சா தமிழ்நாட்டு மேல் விமர்சனம் வைக்கணும்னு சொல்றது அர்த்தமா? உங்கள் மீது ஒரு விமர்சனம் வருதுன்னா அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு என் மேல விமர்சனம் வச்சா தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்தம் விமர்சனம் வைக்கிறது ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி தான் ஞாபகம் வருது. வடிவேல் சொல்லுவார், இந்த மலையை தூக்கணும் எல்லாரையும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலையை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டு யாருடைய மனைவி எல்லாம் இதா இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த மலையை தூக்க முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மீது ஒரு விமர்சனம் வச்சா அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு என் மீது விமர்சனம் வச்சா தமிழ்நாட்டு மீது விமர்சனம் வைக்கிற மாதிரின்னு சொல்றதுல என்ன அர்த்தம்? இது அரசியல் கட்சி கழகம், இது சிறுபிள்ளைத்தனமான விஷயமா இல்லையா? அது உங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அது பதில் சொல்லுங்க. தமிழ்நாடு மக்கள் என்னோடு இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய சாய்ஸ் நான் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரா விஜய்? இல்ல, நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். நான் என்னோட சாய்ஸ் விஜய் இல்லையே. நீங்க இருக்கீங்களா என்னன்னு தெரியல. இப்படி சொல்ல முடியாதுல்ல. தமிழ்நாட்டில் எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. பாஜக ஆதரவாளர் இருக்கிறாங்க, திமுக ஆதரவாளர் இருக்காங்க, அதிமுக ஆதரவாளர். இந்த தேர்தல் ஒரு அதிசய தேர்தல், 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தல் மாதிரி இது நினைங்க அப்படின்றாரு. அவருடைய நினைப்பு அது. அவர் இல்யூஷன்ல இருக்கிறார். அந்த கூட்டமே ஒரு இல்யூஷன் கூட்டம் தான். அது திரையில் நடந்ததெல்லாம் நிஜத்தில் நடந்ததும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். அந்த இல்யூஷன் தலைவராகத்தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறார். எல்லாமே மாறிடணும். ஒரு வலுவான கூட்டணி, 2 கட்சியில் தேர்தல் கடத்துறதுக்கு தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல, தனித்து விடப்பட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டுல நான் தான் போட்டின்னு திரும்ப திரும்ப சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்கள் போட்டினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு எந்த கட்சிகளுக்குமே உங்களுடைய வலு தெரியாம போச்சா? உங்களுடைய கெப்பாசிட்டி தெரியாம போச்சா? உங்களோட ஏன் வர முடியாம போனாங்க? திமுக பணம் கொடுத்து கூட்டணி அமைக்குது, கல்லாப்பட்டி கூட்டணி குற்றச்சாட்டை வைக்கிறார், அதனாலதான் வரல அப்படின்ற மாதிரி தானே அதனுடைய பார்வை. காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில இருந்துச்சு? ஏன் காங்கிரஸோட நீங்க பேசிட்டு இருந்தீங்க? அதிமுகவோட ஏன் பேசுறீங்க? விசிகாவை ஏன் கூப்பிட்டீங்க? காங்கிரஸ் நீங்க கூப்பிடுறீங்க, விசிகாவை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணுங்கிறீங்க. எந்த கட்சியுமே வரலையே. என் பாஜக கூட்டணியில அவங்கள்ட்ட காசு இல்லையா? அவங்க கூப்பிடலையா? என் தேமுதிக கூட்டணி ஏன் பாஜக கூட்டணி விட்டுச்சு? அப்ப இது இவரால் கையாளாகாத தனம், தோற்று போன தனத்தை மறைப்பதற்காக இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறாரு. இந்த மாதிரி கூட்டணி எல்லாம் கல்லாப்பட்டி கூட்டணி, மலைக்கு ஒதுங்க கூட்டணி. 2வது நீங்க பேசின விஷயங்கள் நிறைய தவறான தகவல். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா தான் வீட்டுக்கு வருவேன்னா அப்ப எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் வருவாரா? நான் ஜெயிச்ச பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு வரும். இது புது அரசியலா இருக்கு. 50 வருஷத்துல சொன்ன மாதிரி இல்லாத அரசியல் தான். நான் ஜெயிச்ச பிறகுதான் உங்களை பார்க்க வருவேன், நான் வீட்டுக்குள்ள படுத்துக்குருவேன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஜெயிச்ச பிறகு உங்களை பார்க்க வர்றது நல்ல டீலிங்கா இருக்கு. நல்லா இருக்கே அவங்க டீலிங் சொல்ற மாதிரி தான் இருக்கு இந்த விஷயம். என்ன அரசியல்? அண்ணாவை சொல்றாரு. அண்ணா சிறுபான்மை மக்களுக்கு மதசார்பை பாதுகாப்பா இருந்தாரு, அதை நோக்கி தான் போறோம் அப்படின்றாரு. சிறுபான்மை மக்களுக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுதுதான் விஜய் என்ன செய்து கொண்டிருக்காரு? தமிழ்நாட்டிலே பிரச்சனை வந்துச்சு. திருப்பரங்குன்ற விஷயத்தில் விஜயினுடைய நிலைப்பாடு என்ன இன்னைக்கு வரைக்கும்? 5 வருடத்துக்கு முன்னால லாவணியாங்கிற ஒரு பள்ளி மாணவியுடைய மரணம், அதை வைத்து எப்படி ஒரு மத சாயம் பூசப்பட்டு ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்காக எப்படி முயற்சி பண்ணாங்க? அது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு சிபிஐ உச்ச நீதிமன்றத்தில் இந்த பெண் மரணத்திற்கும் இந்த மத மாற்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னாங்க. அது தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனை தான். இதை விஜய் பத்தி பேசுவாரா? 2வது பாஜகவை நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் நடப்பதற்கு திமுக தலைமையிலான வலுவான கூட்டணி இருக்கு, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் சர்க்காரை கொண்டு வருவோங்கிறாங்க. ஆல்ரெடி அதிமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, பாஜகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. 2ஐயும் கால்குலேட் பண்றப்ப அவங்களும் நெக் டு நெக் நிக்கிறாங்க. திமுக அதிமுக நெக் டு நெக் நிக்கிறாங்க. டபுள் இன்ஜின் சர்க்காரை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து பேச வேண்டாமா? டபுள் இன்ஜின் சர்க்காரை பேச வேண்டாமா? எப்பயும் போலயே ஒரு சைட் பேப்பர்ல எழுதிட்டு போறாரு. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 2 பக்கமும் எழுதணும், ஒரு பக்கம் தான் எழுதிருக்காரு. நன்றி. திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதிமுக மீது வைக்க வேண்டாமா? பாஜக நோக்கி வைக்க வேண்டாமா? நன்றி. முழுக்க மட்டும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இன்னும் பாஜகவை நார்மலைஸ் செய்யற மாதிரி அவருடைய பேச்சுக்கள் இருக்கு அப்படின்ற பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.